கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 38 நாட்களுக்கு அப்புறமா விஜய் சந்திக்க போற முதல் பொதுக்குழு கூட்டம், ஒரு அரசியல் நிகழ்வா வந்து இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இருக்கு. தாவேகா தேர்தல் களத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப அதற்கு வந்து இவர்களை எப்படி நம்ம தயார்படுத்துறது? இன்னொன்னு, கரூர்ல வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஃபர்தரா நான் உங்க பக்கம் வரும்போது நீங்க எப்படி எல்லாம் கவனமா இருக்கணும். ஸோ இதை உள்ளடக்கியதா விஜயனுடைய பேச்சு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, திமுக அரசின் மீதான விமர்சனங்களை முன்வைப்பார். அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இப்போ இந்த கோயம்புத்தூர் சம்பவம் வந்துருச்சு. அப்போ அதை பேஸ் பண்ணி வந்து திமுகவை கண்டம் பண்ணுறது. அதுக்கப்புறம் சமீபத்தில் இந்த டெல்டாவில் அந்த நெல் கொள்முதலில் நடக்கிற அந்த ஊழல், அதனால் எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி. சமீபத்தில் நிர்மல்குமார் வந்து நாங்கள் முன்னாடி எடுத்த முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கோம் அப்படிங்கிறது கூட்டணி குறித்து பேசும்போது, இந்த பொதுக்குழுவிலாவது அதற்கான பதிலடியை கொடுக்கணும். எந்த காலத்தில் நான் பாஜகவுக்கு போக மாட்டேன்ப்பா, ஏன்னா நீங்கள் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கும் அந்த கருத்தை சொல்லணும். ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, அதிமுக கூட்டணியில் ஒரு நந்தி மாதிரி பாஜகன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு விஜய் வந்து போக முடியாது. என்னன்னா, கொள்கை எதிரியாக அவர் அடையாளம் காட்டிய ஒரு கட்சி. அந்த கட்சியோட எப்படி நீங்கள் கூட்டணி போக முடியும்? அதாவது இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் விபத்து இல்லை, இதுக்கு பின்னால் வேற ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம், விஜய் மேலே யாருக்குமே கோபமே வரல. ஆனால் கோவை அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அதுக்கு இதில் குரல் கொடுத்த யாருமே குரல் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. டெல்லியில் நடந்த அந்த நிர்பயா சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான ஒரு சம்பவம் தான் கோயம்புத்தூரில் நடந்தது. ஆனால் இங்கே பல பேர் பார்த்தீங்கன்னா அது குறித்து வாய் திறக்கவே இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுதான் எப்போதும் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ பேர் பேசும்போது அஜித் குரல் கொடுத்தாரே அப்படின்னு பேசுகிறாங்க. என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அஜித்துடைய அந்த பேட்டியில் வந்து எது குறித்தும் பெரிய தெளிவு இல்லை. என்ன கேட்டால் கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு குழப்பவாதி தான் அஜித். அப்படி தான் நான் அவருடைய பேட்டியிலிருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அவர் எது குறித்தும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாரிட்டியெல்லாம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு கொடுக்குற, அரசாங்கம் கொடுக்குற அந்த இலவசங்கள் குறித்தே அவர் வந்து ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறாரு. அதெல்லாம் நம்மளால் ஏற்புடையதில்லை. கரூர் சம்பவம் குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அது விஜய்க்கு ஒரு ஆதரவான கருத்தாக கூட நம்ம எடுத்துக்க முடியாது. விஜய் மேலே தப்பு கிடையாதுங்க, ஏன் அந்த பேரை அவரால் குறிப்பிட முடியல? ரொம்ப மேலோட்டமாக யார் மனசும் நோகாத மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறார். அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அவர் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 38 நாட்களுக்கு அப்புறமா விஜய் சந்திக்க போற முதல் பொதுக்குழு கூட்டம், ஒரு அரசியல் நிகழ்வா வந்து இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த அரசியல் எப்படி இருக்க போகுது, தாவேகாவோட அரசியல்? ஏன்னா இன்னைக்கு தீர்மானங்கள் நிறைய சொல்றாங்க. குறிப்பா கோவை பாலியல் கூட்டு வருது வந்து எல்லாத்தையுமே பேச போறதா சொல்றாங்க. விஜயோட ஸ்பீச்சும் எதிர்பார்ப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? அதான் ரெண்டு மாதிரி இருக்கும். இது வந்து என்னுடைய யூகம் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா, திமுக அரசின் மீதான விமர்சனங்களை முன்வைப்பார். அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இப்போ இந்த கோயம்புத்தூர் சம்பவம் வந்துருச்சு. அப்போ அதை பேஸ் பண்ணி வந்து திமுகவை கண்டம் பண்ணுறது. அதுக்கப்புறம் சமீபத்தில் இந்த டெல்டாவில் அந்த நெல் கொள்முதலில் நடக்கிற அந்த ஊழல், அதனால் எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி அவருடைய பேச்சு. இன்னொரு பக்கம் தாவேகா தேர்தல் களத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ அதற்கு வந்து இவர்களை எப்படி நம்ம தயார்படுத்துறது? இன்னொன்று, கரூரில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஃபர்தராக நான் உங்கள் பக்கம் வரும்போது நீங்கள் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும். ஸோ இதை உள்ளடக்கியதா விஜயனுடைய பேச்சு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இதெல்லாம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் இருக்கணுங்கிறது தான் ஒரு சரியான பேச்சாக இருக்க முடியும். இப்போ சமீபத்தில் நிர்மல்குமார் வந்து நாங்கள் முன்னாடி எடுத்த முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கோம் அப்படிங்கிறது கூட்டணி குறித்து பேசும்போது, இந்த பொதுக்குழுல மேபி கூட்டணிக்கான அறிவிப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாவேகா மீது திமுக இணைய கூலிப்படைகளும் பாஜகவை சேர்ந்தவர்களும் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது. அதாவது என்னென்னா, இவர் மீது வந்து ஒரு கரை களங்கம் ஏற்படுவது போல் இவங்க சித்தரிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் பாஜக கூட்டணிக்கு போயிடுவார், அல்லது பாஜகவுடைய பி டீமு அமித்ஷாவுடைய சொல்படி தான் இவர் கேட்குறாருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரு பொய்யை வந்து நிறுவிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதை பார்த்திங்கன்னா, இவங்க பெரிய அளவில் வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணி இவங்ககிட்டேருந்து எந்த கருத்தும் இல்லை. இப்போ நம்மை போன்றவர்கள் பேசுகிறோமே தவிர, கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள், செய்தி தொடர்பாளர்கள் இது குறித்து
பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணலை. அதுவே நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. நிறைய பேர் சொல்லலாம் சோஷியல் மீடியாவில் வர்ற இதனால என்னங்க பெரிய பாதிப்பு தாக்கம் ஏற்படலாம் அப்படின்னு. நான் சமீபத்தில் கேரளாவை சேர்ந்த ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்ன தகவல் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னென்னா, கேரளாவில் மம்மூட்டி மோகன்லாலுக்கு இருக்கிற அளவுக்கு விஜய்க்கு வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ரசிக செல்வாக்கு இருக்குது. சமீபத்தில் குஷி படம் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா? கேரளாவில் கிட்டத்தட்ட ஒரு 45-50 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 35 தியேட்டரில் ஷோ பிரேக்கு, ஆடியன்ஸே வரல. எங்கே போனாங்க விஜய் ரசிகர்கள்லாம்? என்னென்னா, இந்த விஜய் வந்து பாஜகவுடைய ஆள் அப்படின்னு இவர்கள் பரப்புகிற இந்த பிரச்சாரத்தை பொய் பிரச்சாரத்தை மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக கேரளாவில் விஜய் மேலே இவ்வளோ நாள் ஒரு மிகப்பெரிய மரியாதை நம்பிக்கை எல்லாமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து இவர் பிஜேபி ஆளோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பித்ததனுடைய விளைவு அந்த குஷி ரீரிலீஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆட்களே வரல. அது அங்குள்ள ஒரு நண்பர் நமக்கு சொன்ன தகவல் அது. ஸோ அப்போ இந்த மாதிரியான கருத்து வந்து இங்கும் பரவிக்கிட்டு இருக்கு. இங்குள்ளவர்களை நம்ப ஆரம்பித்தா இவருடைய அரசியலுக்கே அது ஆபத்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை வந்து நீங்கள் ரொம்ப வலிமையாக எதிர்கொள்ளணும். இங்கே வந்து அதில் வந்து கொஞ்சம் ஒரு வேகம் குறைவாக இருக்குது, ரொம்ப சுணக்கமாக இருக்குது. ஓகே, அட்ரஸ் பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக. குறைந்தபட்சமாக இந்த பொதுக்குழுவிலாவது அதற்கான பதிலடியை கொடுக்கணும். எந்த காலத்தில் நான் பாஜகவுக்கு போக மாட்டேன்ப்பா, ஏன்னா நீங்கள் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கும் அந்த கருத்தை சொல்லணும். தாவேகா தொண்டர்களுக்கும் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ஓகே, ஆனால் மக்கள் மத்தியில் தாவேகா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்னமா போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 2000 பேர் கலந்துக்கிறாங்க. நிறைய நிர்வாகிகள் குழந்தைகளை கூட்டிட்டு வர்றாங்க. ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் குழந்தைகள் வந்து அந்த விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஒரு கட்சி நிகழ்வு திரும்பவும் குழந்தைகளை கூட்டிட்டு வர்றாங்க. மக்கள் மத்தியில் போய் கேட்கும் போது விஜய் மேலே தப்பு இல்லை, அவர் மேலே என்ன தப்பு, அவருக்கு வாக்கு நாங்கள் போட ரெடியாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஸ்ட்ராங்காக களத்தில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கா தாவே? அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள், அதாவது இந்த சாமானிய மக்கள், எந்த கட்சியும் சாராத வாக்காளர்கள், பொதுமக்கள்கிட்ட விஜயனுடைய செல்வாக்குங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. அதில் மாற்றமே இல்லை. இது எல்லாமே நம்ம ஊடக பார்வைக்கு அப்பால் நடந்த மாற்றம்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம நார்மலாக இவன் ஓட்டு போட மாட்டான், அவன் போடுவான், இப்படி தான் நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் பொதுமக்களிடம், முக்கியமாக பெண்கள் மத்தியிலெல்லாம் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அன்றைக்கி நான் சாதாரணமாக ரோட்டில் போகிறேன், திடீர்னு ஒருத்தர் வந்தால் நிறுத்தினார். நான் ஏதோ சரி அட்ரஸ் கேட்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு என்னான்னு கேட்டால் அவர் சொல்கிறார், சார் உங்கள் யூடியூப் வீடியோலாம் பார்த்துருக்கேன், நீங்கள் விஜய் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் குடும்பத்தில் 4 ஓட்டு நாங்கள் அவருக்கு தான் போடுவோம் அப்படின்றாரு. இத்தனைக்கு அவர் பார்த்திங்கன்னா ஒரு விஜயினுடைய ரசிகரோ தாவேகா தொண்டரோ கிடையாது. நார்மலாக ஒரு பொதுமக்களில் ஒருவராக அவர் அப்படி ஒரு கருத்து சொல்கிறார். ஸோ அந்தளவுக்கு மக்கள்கிட்ட வந்து அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் விபத்து இல்லை, இதுக்கு பின்னால் வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம், விஜய் மேலே யாருக்குமே கோபமே வரல. விஜயை பலிகடா வாக்கிட்டாங்க அப்படின்னா அவர் மேலே அனுதாபம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த குரங்கு பிடிக்க பிள்ளையார் ஆன மாதிரி இவங்க என்னமோ ஒன்று நினச்சி பார்த்தீங்கன்னா கடைசியில் அது விஜய்க்கே வந்து சாதகமாக மாறிடுச்சு. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பொதுக்குழுவுக்கு இந்த குழந்தைகளோடு வர்றாங்க அப்படிங்கிறதுனுடைய நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து விஜயை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிருக்கு, அப்படியே நம்ம ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போய் காட்டிடுவோங்கிற இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ரசிக மனநிலை தான் அவங்கக்கிட்ட இருக்குது. அதிலிருந்து தொண்டர்கள் வந்து மாறி வரணும், அது ரொம்ப முக்கியமான. கண்டிப்பாக. ஆனால் இவ்வளோ நாள் அமைதியாக ஒரு தலைவரை பார்க்க முடியாது. இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்துட்டு இவ்வளோ சம்பவத்துக்கு அப்புறமும் ஒருத்தருக்கு செல்வாக்கு வருது, பொதுக்குழு வைக்கிறாரு, திரும்ப போய் மக்கள் போய் சேர்றாங்க, நிர்வாகிகள் போகிறாங்க அப்படின்னா அந்த அமைதியே ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாமா, இல்லை வந்து அதுவே ஒரு ஆபத்தாகவும் இருக்கும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். அதிவேகம் மட்டும் ஆபத்தை விளைவிக்காது, என்ன அதீத மௌனமும் கூட ஆபத்தை தான் விளைவிக்கும், அதுதான் ஃபேக்ட். பட் அதே நேரம் பார்த்திங்கன்னா விஜயினுடைய சுபாவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ரொம்ப நிதானமான ஒரு கேரக்டர், டப்பு டிப்புன்னெலாம் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவருடைய தாட் ப்ராசஸ் அவருக்குள்ளேயே நடக்கும், அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குவார். அதை நம்ம ஒரு 3வது மனுஷனை பார்க்கும்போது என்னப்பா அது இவர் பாட்டுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்காருங்கிற மாதிரி தோணும். பட் ஆனால் அது அவருடைய சுபாவம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துங்க, ஆனால் அந்த ரிசல்ட்டுங்கிறது ஒரு சரியான ரிசல்ட்டாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அவகாசத்தை எடுத்துட்டு அவுட்புட் தப்பாக இருந்துச்சுன்னா அதனால் பிரயோஜனம் இல்லை. அதனால் நீங்கள் ஒரு சரியான முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் தொடர்ந்து இப்போ அதிமுக அழைச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இன்னைக்கு இந்த முடிவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க மாதிரி இருக்குது. இந்த முதல்வன் படத்தில் ஒரு சீன் வர மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனா அதுக்குள்ள சிக்க மாட்டாரா விஜய்? ஒரு அதிமுகக்குள்ள போயிட்டா நம்ம மாட்டிக்க மாட்டோம், இல்ல வந்துருவோம் நம்ம சிஎம், துணை சிஎம், அதுக்குள்ள போக மாட்டாரா விஜய்? அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அதிமுகவோட கூட்டணி போறது வந்து ஒரு பெரிய தவறெல்லாம் கிடையாது. அரசியல்ல வந்து அது ஒரு உத்தி தான். ஒரு பேச்சுக்கு சொல்றேனே, இப்போ அதிமுக கூட்டணியோட விஜய் போறாரு. என்னன்னா நீங்க வந்து துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை இவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அப்போ விஜய் வந்து துணை முதல்வர். ஏன்னா விஜயை முதல்வராக்குவதற்கு எடப்பாடி சம்மதிக்க மாட்டார். இந்த கட்சி இன்னைக்கு ஆரம்பித்தது, அதுக்கு ஒரு 40 ஆண்டு பின்னணி இருக்குது. அப்போ விஜயை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சு எடப்பாடி அழகு பார்க்கறதுக்காக இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்க மாட்டார். அப்போ நீங்கள் துணை முதல்வர், அந்த கான்செப்டில் தான் அந்த கூட்டணியே வரும். அதே நேரம் விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 வருஷம் துணை முதல்வராக இருந்து அவருடைய கட்சியை வந்து நல்லா வளர்த்துட்டு 4வது வருஷம் தொடங்கும் போது அந்த அதிமுக ஆட்சி மீதே ஒரு விமர்சனத்தை வைக்கணும். இங்கெங்கெல்லாம் ஊழல் நடக்குது, எடப்பாடி கிட்ட நான் சொன்னேன், அவர் கேட்கல, அதனால இந்த ஆட்சியில் இருந்து நாங்கள் வெளியில் வர்றோம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்த 1 வருஷம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணீங்கன்னா 31ல் நீங்கள் தான் சிஎம். ஓகே, இது ஒரு பிரச்சனை இல்லை. நாளைக்கு பவன் கல்யாணே அதான் பண்ண போகிறார். நீங்கள் வேணா பாருங்கள், இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணியுடைய பெருமை பற்றியெல்லாம் இவர் விஜய்க்கு பாடம் எடுக்கிறார்ல. ஆனால் இவர் பாருங்க, ஆந்திராவில் தேர்தல் நெருங்கும் போது சந்திரபாபுக்கு ஆப்போசிட்டாக அவரே கத்தி வீசுவார். அதெல்லாம் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அது வந்து அரசியல் இல்லாத ஒரு ஃபார்முலா தானே. ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, அதிமுக கூட்டணியில் ஒரு நந்தி மாதிரி பாஜகன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு விஜய் வந்து போகமாட்டார், போக முடியாது. என்னன்னா கொள்கை எதிரியாக அவர் அடையாளம் காட்டிய ஒரு கட்சி. அந்த கட்சியோட எப்படி நீங்கள் கூட்டணி போக முடியும்? அதனால் எனக்கு தெரிஞ்சு தேர்தலுக்கு முன்பு அந்த கூட்டணிக்கு இவர் போவதற்கு சாத்தியமில்லை. அதுதான் உண்மை. தேர்தலுக்கு பிறகு வேணா அவர்களுக்கு இவர் ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே கூட ஒரு கணக்கு சொன்னேன். இப்போ திமுக அவங்க கூட்டணியில் நிற்கிறாங்க, அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம், தாவேகா ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ரிசல்ட் வருது, திமுக அதிமுக 2 பேரும் சமமான ஒரு சீட்டு எடுக்கிறாங்க. இப்போ தாவேகாவுக்கு வந்து ஒரு 10, 20, 30, 40, 50 கையில் இருக்குது. தாவேகாவுடைய ஆதரவு இல்லாமல் திமுகவோ அதிமுகவோ ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது விஜய் என்னன்னா, நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கலாம், அதில் பாஜக இருந்தாலும். என்னன்னா திமுகவை எதிர்த்து தான் இவர் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போ நீங்கள் தேர்தலுக்கு பிறகு திமுகக்கே ஆதரவு கொடுக்க முடியாது. அப்போ என்னன்னா, நாங்கள் ஒரு கண்டிஷன் அடிப்படையில் இதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், மீண்டும் ஊழல் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுனால இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோங்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு நிலைப்பாடை எடுக்கலாம். அது தப்பாக தெரியாது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் அந்த கூட்டணி அப்படின்னு போனால் அது வந்து விஜயனுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அது பாதகமாயிடும். ஓகே, இப்போ மொத்த பவரையும் விஜய் கையில் எடுத்துக்கிட்டாரு. அதாவது 17 போன்ற அந்த குழு அமைக்கிறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து தொண்டர்கள் அணி, எல்லாத்துக்கும் அணிகள், மகளிர் அணி, திரும்ப பழைய ஃபார்மெட்டுக்கு போயிடுவோம், நம்ம தேவையெல்லாம் புதுமையெல்லாம் பண்ணால் இங்கே ஒர்க் அவுட் ஆகல, அது மாதிரி போயிட்டாரா? மொத்த பவர் இப்போ விஜய் கிட்ட வந்துருச்சா? எப்பயுமே விஜய் கிட்ட தான் பவர் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, அதான் எஸ்சிஎஸ்சி வந்து அந்த மக்கள் இயக்கத்தை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்திலையும் ஏன்னா கடிவாளம் வந்து விஜய் கையில் தான் இருந்தது. விஜய் சொல்கிறவருக்கு தான் பதவி, விஜய் சொல்கிறத தான் செய்யணும், விஜய் நினைப்பதை தான் செய்யணுங்கிற நிலைமை தான் இருந்தது. இதில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் முரண்பாடு வரும்போது அப்பாவை நகர்த்திட்டு அந்த இடத்துல புஷி ஆனந்தை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி தொடங்கும் போது புஷி ஆனந்த் மட்டுமே பொதுச் செயலாளராக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் பார்த்தாரு புஷி ஆனந்த் மீது நிறைய விமர்சனங்கள், ஆனால் நிறைய வேலைகள் இருக்குது, அதுக்கு ஒரு ஆள் சாத்தியம் இல்லைன்னு தான் ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜன் அடுத்தடுத்த ஆட்களை போட்டு இன்றைக்கி வந்து ஒரு கட்சியை வந்து ஒரு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அடிப்படை ஸ்திரத்தன்மையை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அணிகள் அப்படிங்கிறதும் ஒரு அரசியல் கட்சியில் வந்து தவிர்க்க முடியாது. என்னென்னா இந்த கட்சிக்குள்ளே வர்றாங்க தெரியுமா, அவங்களுடைய அதிகபட்ச லட்சியம் என்னன்னா, நமக்கு ஏதாவது பதவி கிடைக்காதா, இதை வச்சு 4 காசு பார்க்கலாமே, அல்லது ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவம் இது கிடைக்காதா அப்படின்னு தானே வர்றாங்க. இல்லைங்க கட்சியில் மொத்தமே 10 பதவி தான், அதுக்கு மேலே கிடையாது அப்படின்னா எல்லாருமே ஏமாந்து போயிடுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதவி கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாணவர் அணி, இளைஞர் அணி, மருத்துவர் அணி, அந்த அணி இந்த அணின்னு ஒரு 30-40 அணியை வச்சு அதுக்கு நிர்வாகிகளை நியமித்து, இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பதவி கொடுப்பது ஒரு பக்கம், இந்த பதவியை அவனுக்கு கொடுப்பதன் மூலமாக அவன் இன்னும் வேகமாக ஓடும். ஸோ இதுதான் அதனுடைய அடிப்படையான காரணம். ஆனால் ஃபுல்லாக எல்லாமே மாறிட்டார் டோட்டலாக. கண்டிப்பாக அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று சினிமாவில் வந்து அவருக்கு அனுபவம் இருக்குது, அரசியலில் அவருக்கு அனுபவம் இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். இன்றைக்கி இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறாரு. அப்புறம் ஒருத்தர் சொல்கிற கருத்தை உள்வாங்கிறாரு, இது சரியாக தப்பான ஒரு ப்ராசஸ் பண்ணுறாரு, அது சரின்னு செய்யும் போது அதை எடுத்துக்கிறாரு.
இல்லை இல்லை இது தப்பு, இது நமக்கு செட் ஆகாதுன்னு தெரியறத வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அது அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ கரூர் சம்பவத்துக்கு நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க, குறிப்பாக ரஜினிகாந்த் உட்பட. ஆனால் கோவை அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அதுக்கு இதில் குரல் கொடுத்த யாருமே குரல் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் பொதுவாக இந்த சினிமா பிரபலங்கள் இங்கே நடக்கிற பிரச்சனைகள் குறித்து குரல் கொடுக்கறதுல அவங்களுக்கு வந்து நிறைய கணக்கு இருக்கும். இந்த சம்பவம் நடக்குது, இதை கண்டித்தோம்னா நமக்கு லாபமா, அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, இதை ஆதரித்தோம்னா நமக்கு எதுவும் பிரச்சனை வராது. ஸோ இந்த மாதிரியான கால்குலேஷன் அடிப்படையில் தான் இவர்களுடைய பாராட்டு, கருத்து, கண்டனம் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டெல்லியில் நடந்த அந்த நிர்பயா சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான ஒரு சம்பவம் தான் கோயம்புத்தூரில் நடந்தது. ஆனால் இங்கே பல பேர் பார்த்திங்கன்னா அது குறித்து வாய் திறக்கவே இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதான் எப்போதும் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஜேம்ஸ் வசந்தன் போன்ற மெத்த படித்த அறிவாளிகள் பார்த்திங்கன்னா இதற்கு மாறாக கருத்து சொல்கிறதும் நடக்குது. இவங்க ஏன் நைட்டு 11 மணிக்கு போனாங்க, இவங்க ஏன் அந்த யாரும் இல்லாத இடத்துக்கு போனாங்க அப்படின்ட்டு இதுக்குள்ளார வந்து இவர்களுடைய மேதாவித்தனத்தை காட்டுற விஷயமும் நடக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த இவர்களிடமிருந்து ஒரு பெரிய கண்டனமோ வேற எந்த கருத்தோ வரலை அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்களே கவனிச்சிருப்பீங்க, இப்போ சமீபத்தில் அந்த கண்ணகி நகர் கார்த்திகா இந்திய கபடி அணியில் இடம்பெற்றித்த ஒரு வீராங்கனை. கண்ணகி நகர் குறித்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாக ஒரு கருத்து என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை உடைக்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிட்டு வந்திருக்காங்க. பலரும் அவங்கள பாராட்டுறாங்க. நிறைய பேர் அவரை தேடி போய் அவருக்கு வந்து பண உதவி பண்ணுறது, மரியாதை செய்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ரஜினிகாந்தை மட்டும் எடுத்துக்குவோமே, ஆனால் ரஜினிகிட்டேருந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கார்த்திகா குறித்து வந்து ஒரு வாழ்த்து இல்லை, பாராட்டு இல்லை, எதுவுமே கிடையாது. வேர்ல்டு கப்புக்கெல்லாம் அதைத்தான் சொல்ல வர. அதே இப்போ நம்ம கூட என்ன நினச்சா, சரி ஒருவேளை மனுஷன் ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார், இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சா, அந்த இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வேர்ல்டு கப் அடித்த உடனே பயங்கரமாக வந்து ஒரு பாராட்டி வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அப்போ இவங்களுக்கே வந்து ஒரு பாரபட்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. பாராட்டுறதுல மட்டும் இல்லை, ஒரு விஷயம் குறித்து கண்டனம் தெரிவிப்பதிலுமே இவங்களுக்கு வந்து 1008 கால்குலேஷன் இருக்குது. சார், இந்த இடத்துல இப்போ அஜித் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ, அதில் வந்து விஜய்க்கு ஆறுதலாவோ இல்லை ஆதரவாவோ பேசுகிறாரா, இல்லை வந்து அவர் தன்னை வந்து நிர்ணயத்துக்காக பேசுகிறாரா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ பேர் பேசும்போது அஜித் குரல் கொடுத்தாரே அப்படின்னு பேசுகிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? இல்லை, அஜித்துடைய அந்த பேட்டியில் வந்து எது குறித்தும் பெரிய தெளிவு இல்லை. என்ன கேட்டால் கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு குழப்பவாதி தான் அஜித். அப்படி தான் நான் அவருடைய பேட்டியிலிருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அவர் எது குறித்தும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளாரிட்டியெல்லாம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொடுக்குற, அரசாங்கம் கொடுக்குற அந்த இலவசங்கள் குறித்தே அவர் வந்து ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறாரு. அதெல்லாம் நம்மளால் ஏற்புடையதில்லை. ஏன் இலவசம் கொடுக்கப்படுது, இலவசத்தை வாங்குகிற அளவுக்கு இந்த மக்கள் இருப்பதற்கு என்ன காரணம், நம்ம அங்கே தான் நம்மளுடைய இதையே ஆரம்பிக்கணும். நீங்கள் மேலோட்டமாக அப்படி பார்த்துட்டு இந்த இடஒதுக்கீடு குறித்தெல்லாம் சங்கர் போன்றவர்களாக கருத்து சொல்லி படம் எடுத்ததெல்லாம் பார்த்தா இது அந்த மாதிரி ஒரு மேலோட்டமான கருத்தாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கரூர் சம்பவம் குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அது விஜய்க்கு ஒரு ஆதரவான கருத்தாக கூட நம்ம எடுத்துக்க முடியாது. என்ன, நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசுவதாகவே வைத்துக்கொள்வோமே, அப்போ நீங்கள் டைரெக்டாக பேச வேண்டியது தானே. விஜய் மேலே தப்பு கிடையாதுங்க, ஏன் அந்த பேரை அவரால் குறிப்பிட முடியல? ரொம்ப மேலோட்டமாக யார் மனசும் நோகாத மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறார். அப்படி தான் எனக்கு தோணுச்சு. இல்லை, இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்படியே போராட்டமாக இருந்தால் சுடுகாடு ஆகிடும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சம்பவத்துக்கு சொல்கிறாரு. அப்படின்னும் போது இந்த விஷயத்தையும் ஏன் வந்து அட்ரஸ் பண்ணலை? அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாரு, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த அதிகாரத்தின் பக்கம் இருக்கிற ஒருவர். ஏன்னா ரஜினி நீங்கள் எந்த பிரச்சனைகள்னாலும் பாருங்கள், ரஜினி எடுக்கிற ஸ்டாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கான பக்கம் அவர் இருக்கவே மாட்டார். இன்னும் சொல்ல போனால் மக்கள் போராடுறாங்க அப்படின்னா அதை மக்கள் போராட்டமாக இவர் பார்க்க மாட்டார், அதை வந்து தீவிரவாதிகளுடைய போராட்டமாக தான் இவர் பார்ப்பார். எதுவாக இருந்தாலும் சரி, அதுதான் ரஜினியுடைய ஸ்டைலு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மக்கள் மீதான வெறுப்பு, கோபம் அப்படிங்கிறத தாண்டி அவர் இந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு வந்து ஒரு அனுசரணையான நபராக இருக்கிறார். நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கும் கன்வே பண்ணுறதுக்கு விரும்புகிறவர் ரஜினிகாந்த். அதுக்கு வந்து ஒரு பெரிய பொதுநலமான காரணங்கள்லாம் கிடையாது, அது ஒரு சுயநலமான காரணம் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒன்றிய அரசு
ஒரு இஷ்யூவில் வந்து ஒன்றிய அரசுக்கு சாதகமாக இவர் வந்து இருந்தார் அப்படின்னா இவர் வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐடியோ இடியோ வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறம் மாநில அரசுக்கு ஆதரவாக இருக்கார் அப்படின்னா இப்போ மாநில அரசுடைய மனம் நோகாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா அதன் மூலமாக அவர்களுடைய குட் புக்கில் இருக்கலாம். நிச்சயமாக அவர்களுடைய கோபத்துக்கு நம்ம வந்து ஆளாக மாட்டோம் அப்படிங்கிற அது வந்து ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இதுதான் ரஜினியுடைய ஸ்டைல் அப்படிங்கிறதே இதுதான். இவங்க பேசுகிற அரசியல் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கும். ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.